வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விளாக்னா சண்டே விளாக் தான். சண்டே வந்து பார்த்தோம்னா சஷ்டி விரதம் இருந்தது. காலையிலேயே எழுந்து பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமியுடைய திருவுருவ படங்களுக்குலாம் சந்தன குங்குமம் வச்சுட்டு இது மாதிரி பூமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. விரதத்துக்கு என்ன சமைச்சிருந்தேன்னா பரங்கிக்காய் பொரியல், 7 வகையான காய் போட்டு சாம்பார், அப்பளம், வாழைக்காய் பஜ்ஜி, சாதம் தான் வடிச்சிருந்தேன். சாமி வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் சாமி கும்பிடணும். அதனால் பக்கத்தில் இருந்த ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து முருகன் கோயில் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால் நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வந்திருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சாமி விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா கந்த சஷ்டி கவசமும் கந்தகுரு கவசமும் ஒரு தடவை படிப்பேன். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடிச்சுக்கிட்டேன். நம்ம நெய்வேத்தியமாக இந்த மாதிரி சாப்பாடு தான் செய்யணும்னு இல்லை, பால் காய வச்சு அதில் சர்க்கரை கொஞ்சமாக போட்டு வாழைப்பழத்தையும் அதில் கட் பண்ணி போட்டு கூட நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி தான் விரதத்துக்கு செஞ்சு சாமி கும்பிட்டுருந்தேன். நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான டே முருகனுடைய அருளால் ரொம்ப நல்லபடியாகவே முடிஞ்சது. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.